கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதுயுகத்தின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருப்பரிமலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் முன் திருப்புகழ் பாடியே கடலாடும். செந்தூர் வாழ் செல்வக்குமரனின் பொற்பாதங்களை போற்றி பணிந்து வணங்கி நம் புதுயுக குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் எல்லையற்ற நிம்மதிக்கும் வேண்டி அவரை பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சுரத்குமார். நேயர்கள் அனைவருக்கும் இந்நேரத்து இனிய காலை வணக்கம். நற்பவி சொல்லுங்கம்மா. மேடம், வழக்கமா நாங்க ஏதாவது ஒண்ணு வேணும்னா அதுதான் நாங்க தேடி போக வேண்டியிருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நாங்க இருக்கிற இடத்துக்கே, அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, அது ஃபாரினா இருந்தாலும் கூட சரி, நீங்க அவங்களோட இடத்துக்கே போய் அதோட இல்லாம ஒவ்வொரு வீடுக்கும் போய் அவங்களுடைய வாஸ்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு செஞ்சு கொடுக்குறீங்க. அதோட இல்லாம சாதாரண வெற்றி இல்ல, அது விஸ்வரூப வெற்றியையும், பிரம்மாண்ட வெற்றி, விஸ்வரூப வெற்றி. கண்டிப்பா மேடம். பிரம்மாண்ட வெற்றியும் சேர்ந்தே வரும் அப்படிங்கறதையும் அழகா சொல்லியிருக்கீங்க மேடம். அந்த வகையில இந்த வாரம் நீங்க ஏதாவது வாஸ்து பார்த்திருப்பீங்க இல்லைங்களா, அது குறித்து எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நிச்சயமாங்கம்மா. எல்லாருக்குமே எல்லாமே சாத்தியம்தான். அந்த விதத்தில் இப்போ நம்ம வந்து நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்ததுனால நிறைய மக்களை நான் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருக்குது. அதில் இந்த வாரம் பார்த்த ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயுமே நல்ல மேன்மையாக நல்ல வளர்ச்சியோடு இருந்த ஒரு குடும்பத்தில் திடீர்னு நிறைய சரிவுகள். காரணம் கண் திருஷ்டி, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்களுக்கு வந்து நம்மளோட ப்ரோக்ராமை ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்களோட வீட்டை நம்ம செக் பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கும் பொழுது, அந்த வீட்டை போய் பார்க்கும் பொழுது அங்கே வந்து காம்பவுண்டு இல்லை அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த விதத்தில் அந்த வீட்டுக்கு காம்பவுண்டு இல்லாதனால, அதாவது வீட்டோட சுவர் தாய் சுவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி காம்பவுண்டு அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு தந்தையை போல். அப்போ அந்த காம்பவுண்ட் சுவர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆண்மகன், அந்த தந்தை வந்து செயலற்ற ஒரு சூழ்நிலையிலும், அது அங்கே ஒரு டம்மியாக இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு நிலையும், அவங்க ஒரு வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் அந்த குடும்பத்தில் நிறைய நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா நிறைய மைனஸாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களும், நல்ல மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருந்த ஒரு இடம் வந்து டக்குன்னு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனையில் கொண்டு போகிறது. இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை கவனிக்கும் பொழுது காம்பவுண்டர் நிறைய செக் பண்ணி கரெக்டாக அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அங்கே ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும்தான். அது போலவே வீட்டுக்கு வெளியில் உள்ள மரங்கள், அது வந்து அந்த இடத்துல வேப்ப மரம் அப்படிங்கிறது வடகிழக்குலேயே இருக்கிறதுனால, வடகிழக்கு அப்படிங்கிறது ஆணோட திசையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த வேப்ப மரம் நல்ல பிரம்மாண்டமாக வளர்ந்துருச்சு. அந்த வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல சக்திகள் எல்லாவற்றையுமே அந்த மரமே எடுத்துக்கிட்டதுனால அந்த வீட்டில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற 2 விஷயத்தை மட்டும் அங்கே சொல்லியிருக்கேன். அது 2 மட்டும் கரெக்ட் பண்ணாலே போகிறோம். அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 90 நாட்களுக்குள்ளே இந்த நிலையிலிருந்து நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்லேயும் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இருக்கிறது 2 நபர்கள் தான், கணவன் மனைவி 2 பேர் தான் அங்கே இருக்காங்க. ஆல்ரெடி 3 பெண்கள், 3 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க எல்லாருமே நல்ல சிறப்பாக இருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் வீட்டில் வந்து சரியான
வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையும், நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது அங்கே இல்லாததுனாலையும் நிறைய மனக்குழப்பங்கள், விரக்திகள், யார் எதை சொன்னாலும் ஒரு பரிகாரமாக செய்யக்கூடிய ஒரு மனநிலையிலும் அந்த பெற்றோர் இருக்கிறதுனால அங்கே ஒரு சிறிய கரெக்ஷன்ஸ், இது 2 விஷயம் பண்ணினாலே 100% வெற்றி கிடைக்கும். என்னோடய பர்சனல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தணும். ப்ளஸ் அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு என்னோடய உதவி மீண்டும் தேவைப்பட்டால் நிச்சயமாக எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு கூடவே இருந்து இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் என்னோட டொமைனான ஸ்ரீ அழகர் வாஸ்து நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை என்னோடய கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். இப்படித்தான் ஒவ்வொரு நாளுமே என்னோடய கிளைண்ட்ஸை நான் மீட் பண்ணிகிட்ருக்கேன். அது போலவே இன்றைய நாளிலும் என்னோடய ஃபீஸில் 20% ஆஃபர் இருக்குது. ஆனால் டைமிங் மட்டும் 12 மணி வரைக்கும் தான். இன்றைய நாளில் 12 மணிக்குள்ளே யாரெல்லாம் கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய ஃபீஸில் 20% ஆஃபர் கிடைக்கும். அதுக்கு மேலே யோசித்து நாளைக்கெல்லாம் பண்ணுறவங்களுக்கு என்னோடய ஃபீஸ் என்னவோ அது கரெக்டாக நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி மேம், நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம். நாங்கள் ஐயம்பேட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் பேசுகிறோம். நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நான் ஒரு சின்ன வீடு ஒன்று வாங்கினேம்மா. சரி. வேலைக்கு. ஆனா ரிஜிஸ்டர் பண்ண தடங்கல் ஆகிட்டே இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ண முடியல. சரி சரி. எங்க பையனுக்கு பொண்ணு பார்த்து வச்சுக்கோங்க. அதை உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, கோச்சுக்காதீங்க. நீங்க வாட்சி தான் பாக்குறீங்க. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. கோவிக்கணும் ஒரு ஆசை. பரவாயில்ல, நல்லது. கோவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் வருத்தப்படாசி பூர நட்சத்திரம். பரவாயில்ல. பொண்ணு ஏதாவது ஒரு தடங்கல், தாய் மாமா தாத்தா தடங்கல் பண்றாங்க. இருக்கட்டும். இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற வீட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அளவுக்கு சரியாக நீங்கள் அந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்கலை அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு வாஸ்து பாதிப்பு இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கையில் சில பாதிப்புகள் வரும். அப்படிங்கிறதுனால இந்த இயற்கை இந்த ஒரு தடங்கலை, தாமதத்தை கொடுக்குது. வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலுமே எல்லாமே நன்மைக்கு தான். காலம் நிச்சயமாக அதற்கு பதில் சொல்லும். அப்போ நம்ம அந்த இடத்துல பொறுமையாகவும் அமைதியாகவும் அந்த காலத்தை கடந்து போகும்போது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக புரிஞ்சுக்குவோம். ஒரு விஷயம் நடந்து ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எந்த வாழ்க்கையில் எந்த தடங்கள் இருந்தாலும் பாருங்கள், ரொம்ப நாள் கழித்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதுக்காக தான் நடந்திருக்கும். இந்த காலமும் இயற்கையும் எந்த மனிதனையும் தண்டிப்பதில்லை. நம்ம வேணால் சொல்லிக்கலாம் கர்மா அப்படி இப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. நிச்சயமாகவே எல்லாவற்றையும் கடந்து தான் போகணும், எல்லாவற்றையும் அனுபவித்து தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் வாழும் பொழுது தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் வைராகியத்துடனும் வீரத்தோடும் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது முழுமையான வெற்றி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலை ஒன்றும் பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட மகனோட திருமணத்துக்கு பன்னீர் மரங்கள் 2 மரங்கள் வாங்கி நீங்கள் இப்போ குடியிருக்கிற வீட்டில் தென்மேற்கு பகுதியில் வைங்க, மேற்கு திசை அல்லது தெற்கு திசையில் வைங்க. குறிப்பாக தெற்கு பக்கத்தில் வச்சு கரெக்டாக பராமரிச்சிட்டு வாங்க. அதுக்கு தண்ணி ஊற்றும் போதெல்லாம் உங்களுக்கு மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்துடுச்சு, மகனோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மனநிலையோடு சொல்லிக்கிட்டே ஊற்றுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா சூரிய உதயத்திலிருந்து 1.5 மணி நேரம் முன்னாடி, அந்த டைமில் நீங்கள் உங்களோட பிரார்த்தனையை ஒரு நெய்விளக்கேற்றி வைங்க. நிச்சயமாக நடக்கும். அது காலதாமதம் வேணால் ஆகலாம், ஆனால் அந்த விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. அது எல்லா மதத்தினரும் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த டைமில். அதனால் நீங்கள் அதுவும் பண்ணுங்கம்மா. இந்த சிம்ம ராசி, மகா நட்சத்திரம் இந்த மாதிரிலாம் குழப்பிக்காதீங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்போம். அதனால ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது நிரந்தரம் அல்ல. எந்த விஷயமுமே எந்த மனிதனுக்கும் நிரந்தரம் அல்ல. அப்போ இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையை கடந்து போகிறது தான் புத்திசாலித்தனம். நிம்மதியை வரவழைத்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. மகிழ்ச்சியாக இருங்கம்மா. நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி. திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. சொல்லுங்க. அடுத்த நேர்கிட்ட பேசுங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். எங்கிருந்து பேசுறீங்க? ராஜபாளையத்துல பேசுறேன் மேம். நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வணக்கம்மா. சொல்லுங்க. இந்த ராஜபாளையத்துல இருந்து பேசுறோம்மா. மகிழ்ச்சி, சொல்லுங்க. எங்க வீடுமா பேஸ்மெண்ட்டை மட்டும் போட்டு 2013 போட்டது அப்படியே இருக்குமா. அதுக்கு எது ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது.
அந்த இடத்த வந்து செக் பண்ணணுமா, வாஸ்துப்படி அந்த இடத்துல அந்த நீங்கள் வந்து போட்டிருக்க பேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா, வாஸ்துப்படி இருக்கா அப்படிங்கிறத கவனித்து ஏதாவது வெட்டுப்பட்டிருக்கா என்ன, அதாவது நீள அகலத்தில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி வாஸ்துப்படி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னாவே கட்டிடம் 11 மாதங்களுக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டு வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ண முடியும். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இந்த வாரம் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாட்களும் மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவனந்தபுரம் இந்த ஏரியாவில் தான் என்னோடய விசிட் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு 12 மணிக்குள்ளே அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்குமா. நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் நற்பவி, சொல்லுங்கம்மா. அம்மா, நாங்க பூர்வீகத்துல இருக்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க இப்ப வெளியில வந்து வாடகைக்கு இருக்கோம். சரி, வந்த பிறகு எப்படி இருக்கீங்க? அப்பவும் அப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உடல்நல ரொம்ப சேட்டை பண்றது. சரி, அதாவது பூர்வீகத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எங்களுக்கு வாஸ்துல வந்து அதுக்கு உடன்பாடு கிடையாது. பூர்வீகத்துல உள்ள வீட்டை வந்து வாஸ்துப்படி கரெக்டா அமைச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டுல தாராளமா வாழலாம். அந்த இருந்த இடத்துல இருந்தே உங்களை வைக்கக்கூடியதுதான் என்னோட சரவணாதேவி இருப்பியல் 369. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலயே ஜெயிக்கணும். அந்த இடத்துலயே வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள், மரங்கள், செடி, கொடிகளை எடுக்கணும். ஏன்னா ஒரு கிளைண்ட்டு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் வாஸ்து பார்த்து கொடுத்தேன். அதை வந்து அந்த 9 வயதுலேருந்து அந்த மகனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அவங்களுக்கு கிட்னி கிடைக்கல. அந்த அளவுக்கு செலவு பண்ணி மாற்றக்கூடிய நல்ல ஒரு குடும்பம் தான். என்னென்னா பக்கத்து வீட்டோட கிணறு வந்து அவங்களுக்கு வந்து தென்மேற்கில் இருக்குது. அவன் பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு வடமேற்குலையும் இவங்களுக்கு தென்மேற்குலையும் இருக்கிறதுனால இந்த விஷயம் அவங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இதில் கரெக்ஷன்ஸ் நிறையா கொடுத்து ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட், சிங்கிள் ரூம் கான்செப்டில் சயன அறை, தூங்கக்கூடிய ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்க வச்சதும் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு உண்டான சில உணவுகள் மாற்றத்தையும் நல்ல ஒரு டாக்டர் கிடைக்கிற ஒரு வாய்ப்பையும் நம்மளோட வாஸ்து ஏற்படுத்தி கொடுத்ததுனால இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்து நல்லபடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்களுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே வாஸ்துவும் அந்த இடத்துல வேலை பார்க்குது, நம்மளோட மனநிலையும் அந்த இடத்துல வேலை பார்க்குது. அது போலவே தெய்வ அனுகூலம், தெய்வத்தை நம்ம வந்து சரணாகதி அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் யார் பிரச்சனைக்குரியவர்களோ அவங்க வந்து அந்த ஆலயத்துக்கு அவங்க தான் போகணும். ஆனால் அம்மா போகிறேன், அப்பா போகிறேன் அப்படின்னா அது நடக்கிறதில்ல. அவங்க குறிப்பிட்ட யாருக்கு அந்த பாதிப்புகள் இருக்கோ அவங்க வந்து இறைவன் சரணாகதி அப்படின்னு போகும் பொழுதும், கண் திருஷ்டினால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போதும் நம்மக்கிட்ட என்ன ஒரு குணம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தவறு நம்ம வாழ்க்கையில் தவறுதலை ஏற்படுத்துறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த குணத்தை மாற்றிட்டிங்கன்னா சூப்பராக ஜெயிச்சிடலாம். இதுக்கு உங்களோட பூர்வீகம் ஒரு காரணம் அல்ல. அந்த இடத்துலையே நல்லபடியாக நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்க முடியும். அது போலவே உங்களோட பேட்டர்னை மாற்றணும். உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ, தீராத கஷ்டம், பண கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், வழக்குகள், இது மாதிரி எது வேணாலும் வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும் எல்லா மக்களுக்குமே. யாரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அப்போ அந்த நிலையில் உங்களோட பேட்டர்னை மாற்றுங்க, உங்களோட வாழ்வியலை மாற்றுங்க அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஏன்னா ஒரு இடத்துல வாஸ்து மாறும்போது மாறக்கூடியது ஒரு மனிதனோட குணம். அப்போ அந்த அது வந்து நம்ம வாஸ்துவே மாற்றணும். நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை மாற்றிக்கொள்ளும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல வெளியில் வந்துடலாம். கொஞ்சம் உங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே ஈகோ அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிக்குங்கம்மா. கொஞ்சம் தற்பெருமை இதெல்லாம் இருக்கும். இந்த குணங்களை மாற்றிட்டிங்கனாவே நீங்கள் சூப்பராக ஜெயிச்சிடலாம். அதாவது ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன மனநிலை இருக்கும், எதை பற்றியும் வெறுப்பு இல்லாத ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி நம்ம மனசை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக எல்லாத்துலேயுமே சொல்லி அடிக்கலாங்கம்மா. அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. உங்கள் பூர்வீக இடத்துல யார் வந்து உங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். 100% அதுக்கு கேரண்டீட். நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. நற்பவி, எங்கேருந்துமா பேசுறீங்க? கடலூர்ல இருந்து பேசுறேன் மேம். நல்லதுமா. உங்களுடைய கேள்வியை இப்போ மேடம் கிட்ட நீங்க கேட்கலாமா? வணக்கம் நற்பவி, சொல்லுங்கம்மா. ஆமா, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. எங்க பிளாட்ல வடகிழக்குல கிராஸா இருக்குமா? என்ன இருக்கு? கிராஸ். ஏன்னா கிராஸ் விழுந்திருக்கு. அது வந்து பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி போகுது. அது வடகிழக்கு தான் திருமணத்துக்கு உண்டான பகுதி.
திருமண வாழ்க்கை அடுத்தது பார்த்திங்கன்னா தென்மேற்கு, பெண்ணோட மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் கவனிக்கணும். அதாவது ஒரு திசையை மட்டும் வச்சு திருமண வாழ்க்கைங்கிறத நம்ம உறுதி பண்ண முடியாது. இந்த வடகிழக்கு கிராஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். அதை சரி பண்ண முடியல அப்படின்னா இருப்பியல் படி வீட்டை செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும். சிங்கிள் ரூம் கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி தூங்கும் பொழுது, ஏன்னா தூங்கும் பொழுது தான் இந்த வாஸ்து வேலை பார்க்குது அப்படிங்கிறது ஒரு அரிய உண்மையை நம்ம வந்து நிறைய முறை சொல்லிகிட்ருக்கோம் நம்மளோட ப்ரோக்ராமில். அதனால் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சூப்பராக ரிசல்ட்டு 180 நாட்களுக்குள்ளே, அதாவது 6 மாதத்துக்குள்ளே உங்கள் குழந்தைக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். நற்பவி, நன்றி. வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு வர்றதுக்கு திருவொற்றியூர் வடிவுடை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி அம்பாளுக்கு நிறைய வாசனை உள்ள மலர்கள் வச்சு ஒரு டம்ளர் பால், கல்கண்டு, ஏலக்காய் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக தெய்வத்தோட அனுகிரகத்தோடு உங்கள் வீட்டோட வாஸ்து மாறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கும். அந்த வாய்ப்பு கிடைச்சா தானே நான் உங்கள் இடத்துக்கு வர முடியும், நீங்கள் வந்து அதை கரெக்ஷன் பண்ண முடியும். அப்போ இதுக்கெல்லாம் தெய்வ பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். வீட்டில் வந்து அதே மாதிரி கொடிகள் நிறைய படர விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொடிகளை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. கொடிகள் அப்படிங்கிறது கேது அப்படின்னா தடைகள், ஆன்மீகம், இல்லை அதாவது ஒரு சாதுக்கள் மாதிரி போகிற ஒரு மனநிலை, இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அப்போ இந்த கொடியை நீங்கள் எடுத்துருங்க, சொல்லியிருக்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும், வாஸ்து மாறும். நற்பவி. நேயர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு செவ்வாய் தோறும், அதாவது இன்று இந்த செவ்வாய்க்கு 12 மணி வரைக்கும் உங்களுக்காக சரவணாதேவி மேடம் அவர்கள் வாஸ்து தீர்வுக்காக 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பயன்படுத்தி பயன்பெறுகள். மேடம், அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவி, எங்க மதுரையில இருந்து பேசுறோம். நல்லதுமா. உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம். நற்பவி மேம். நற்பவி, சொல்லுங்க மேம். எங்களுடைய மனை வந்து வடக்க பார்த்த மனையா இருக்கு மேம், பக்கத்துலதான். ஆனா நம்ம அந்த காம்பஸ் வச்சு பாக்குறப்போ வந்து வடக்கும் கிழக்கும் சேர்ந்தா மாதிரி தெரியுதுமா. நாங்க வந்து கிழக்க பார்த்து வாசல் வச்சிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் வந்து தொழில் முன்னேற்றம், படிப்பு, பிள்ளைங்க படிப்பு, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம, அதாவது காம்பஸ் வீடு கட்டி வந்து இருக்கட்டுங்கம்மா. காம்பஸ் வச்சு பார்க்கறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. சரி, அது சும்மா செல்லை ஆன் பண்ணி காம்பஸ் வச்சு பார்த்தாலாம் வந்து வீடு வந்து ரைட்டு திரும்பியிருக்கா, லெஃப்ட் திரும்பியிருக்கா, எத்தனை டிகிரி திரும்பியிருக்காங்கிறதெல்லாம் உங்களால் நிச்சயமாக கணிக்க முடியாது. இதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பியல் வழி நம்ம வந்து செக் பண்ணி அதை வந்து நம்ம நிச்சயமாக சரி பண்ண முடியும். இங்கே வந்து வீட்டை சுற்றி காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் காலி இடம் எவ்வளோ இருக்குங்கிறத உங்கள் சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செக் பண்ணணும். அதே மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள இந்த செட்பேக் அப்படிங்கிறது ஃப்ளோர் லெவல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதுபோலவே உங்களோட காம்பவுண்டில் எங்கேயாவது வெடிப்புகள், விரிசல்கள் இருக்கான்னு பார்க்கணும். அதுபோலவே வீட்டை சுற்றி சில செடிகள், உதாரணத்துக்கு கருவேப்பிலை செடி, எலுமிச்சை செடி, ப்ளஸ் வந்து நந்தியாவட்டம், இதில் நந்தியாவட்டம் வைக்கிறவங்க நிறைய பேருக்கு நான் எச்சரிச்சிருக்கேன். இது வந்து கோவில்களில் இருக்கக்கூடிய ஒரு செடியை தவிர இதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வைக்கக்கூடாது. புதுசாக ஆன்மீகத்தில் வில்வ செடியை கொண்டுட்டு வந்து வைக்கிறீங்க, வில்வ மரமானுச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து அது அது தெய்வத்துக்கு உண்டானது தான், சிவனுக்கு உண்ட மரம் தான், அது மகாலட்சுமியோட அம்சம் தான், இல்லைன்னே சொல்லலை. எது எங்கெங்கே இருக்கணும், அது ஸ்தல விருட்சமாக ஒரு கோவிலில் இருக்கும்போது அது சிறப்பு வேறு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வீட்டில் பாதிப்பு இருக்குமா, இதெல்லாம் சரி பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக சூப்பராக அதே இடத்துல செல்வ செழிப்போட மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஆரோக்கியமாக அழகாக அந்த இடத்துல வாழ முடியும். இதில் இன்னொரு மரத்தை பற்றியும் சொல்கிறேன். இந்த மரம் மாதிரி வரக்கூடிய மஞ்சள் அரளி செடி எல்லாம் மங்களகரமாக மஞ்சள் கலராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் திடீர்னு ஒரு பாதிப்பை கொடுத்துருது. இதெல்லாம் என்னோட ரிசர்ச்சு. அதே மாதிரி தான் நந்தியாவட்டம் வைக்கிற நிறைய இடங்கள்ல அதை எடுத்து நீங்கள் கோவிலில் கூட கொண்டு போய் வச்சுருங்க. வேரோட அழகாக அது செடி ஒன்றும் ஆகாத மாதிரி எடுத்துருங்க. நந்தியாவட்டம் செடி வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. இந்த மஞ்சள் அரளி செடி வைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு குடும்பம் நல்லா அழகாக நிம்மதியாக போயிட்டுருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு ஒரு பாதிப்பை கொடுத்துருது. அப்போ இதெல்லாம் எடுக்கும்போது அந்த இடத்துல உடனடி ஒரு மாற்றம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலும், இந்த மாதிரி குழந்தைங்க சரியாக படிக்காமல் இருக்காங்க, மனநிலையில் ஒரு மாற்றமே நமக்கு இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை, எல்லாமே இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு போட்டு எல்லா ரூம்லேயுமே அது கொஞ்சம் மேலே மிளகு போட்டு வைங்க. ஒரு 3 days ஒன்ஸ் அதை மாற்றுங்க. ஏன்னா அந்த வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த உப்பு
ஈர்த்துக்கும். அதாவது அதை எடுத்துக்கும் போது அந்த உப்பை வந்து நம்ம வந்து கால்படாத இடத்துல நம்ம கொட்டிடுறது நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜி கிளன்சிங் பண்ணுறதுக்கும், வீட்டோட வாஸ்துவை இடிக்காமல் உடைக்காமல் அழகாக இருந்த இடத்துல இருந்தே ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுதான் என்னோட ஸ்பெஷலே. நான் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து நிறைய வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேர் வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு போய் நிறைய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. வடகிழக்கு படியவே சரின்னு சொல்லக்கூடிய வாஸ்து நிபுணர்கள் கூட இன்றைக்கி இருக்காங்க. அவங்கெல்லாம் யூடியூப்பில் பேசும்போது வாஸ்து பற்றி பேசாமல் மற்றவங்க ஒரு கன்சல்டண்ட்டை பற்றி குறை சொல்கிறது இந்த மாதிரி பேசிட்டு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்காம இருக்கிற சூழ்நிலையில் அழகாக இருந்த இடத்துலேருந்தே இடிக்காமல் உடைக்காமல் வீட்டை சுற்றி உள்ள மரம் செடி கொடிகளை எடுக்கிறதும், வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களை மாற்றி வைக்கிறதும், வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுறதும், இந்த பிக்ஷாப்பர் இந்த கட்டை பையின்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்ததை மட்டும் வைங்க. அதிகப்படியாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதே மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய வெயிட்டை சேர்த்தாதீங்க. நிறைய வெயிட்டு சேர்த்தனா உங்கள் தலையில் நிறைய வெயிட், எப்போவுமே குழப்பம் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையாக தைரியமாக வைராகியமாக வாழக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துடுங்க. அந்த மனநிலை ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்துலேயுமே வெற்றி தான். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. வீட்டை சுற்றி என்ன செடி கொடிகள் இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் நம்மளோட கிளைண்ட்ஸு சொல்கிறது எல்லாருமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 6:45 நாங்கள் டிவி முன்னாடி இருப்போம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து நாங்கள் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்த பிறகுதாம்மா உங்களை கூப்பிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் வெளிப்படையாக எல்லா விஷயத்தையுமே என்னோடய மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில். அதனால் இன்றைக்கி சொல்லியிருக்க விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருங்க. நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்துமா பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? டிவியோட சத்தத்தை ஆஃப் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா தெளிவா கேட்கலாம். நேரம் நல்ல நேரம்ல உங்களுக்கு லைன் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எங்க நல்லதுங்க. இப்போ உங்க கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க. திருமண தடை யாருக்கு? மகளா மகனா? மகனுக்கு. சரி. வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு 25 டிகிரி வீட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வடகிழக்கில் ஏதாவது துணி காய போடுற கயிறு முன்னே கட்டியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அங்கே ஏதாவது கொடிகள் இருந்தால் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அது போலவே மரங்கள் ஏதாவது இருந்தாலும் எடுத்துருங்க. பிறகு வாஸ்து பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க. சூப்பர் ரிசல்ட் குறிப்பிட்டு சொல்லி அடிக்கலாம் இந்த டேட்டில் கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு. அதனால் வாய்ப்பை பயன்படுத்திங்க. இன்றைக்கி 12 மணி வரைக்கும் ஆஃபர் இருக்குது. 20% என்னோடய ஃபீஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நற்பவி. நன்றி. திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நற்பவி. அழைத்ததற்கு நன்றி சார். மேடம், அதாவது இடிக்காம உடைக்காம சுற்றுப்புற வாஸ்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணா என்ன மாதிரியான வாஸ்து அப்படிங்கிறது பெரிய சப்ஜெக்ட். வாஸ்து வந்து எல்லா விஷயத்தையும் அசைக்கக்கூடியது. எவ்வளோ துன்பத்தில் கஷ்டத்தில் இருந்தாலும் அதில் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது. ஆனால் எல்லாருமே உடைக்கணும் இடிக்கணும் அப்படிங்கிறத சாமானியம் கிடையாது. அந்த இடத்துல வந்து நிறைய சூழ்நிலைகளை வாஸ்து பார்த்துட்டு செய்யாமல் அதே நிலையிலிருந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கு தான் மரம் செடி கொடிகள், வீட்டோட பொருட்களை மாற்றி வைக்கிறது, வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டு, மனநிலையில் மாற்றத்துக்கு என்ன பண்ணுறது. அதே போலவே இன்றைக்கி நிறைய பேர் வந்து திருமண தடைக்காக கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சோப்பு சொல்கிறேன், பயன்படுத்துவேன். சோப்பு, அதாவது டவ் சோப்பும் டவ் ஷாம்பும் யூஸ் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்க நிச்சயமாக அதுவும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும்போது எக்ஸலண்ட் ரிசல்ட். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நற்பவி. நன்றி. அதாவது திருமணம் அப்படின்னாலே எங்களுக்கு வந்துலாம் முதல்ல தோன்றது சரவணாதேவி மேடம் அவர்கள் சொன்ன அந்த பன்னீர் மரம் தான். இப்போ டவ் சோப்பும் எங்களுக்கு ஞாபகம் வரும். நிச்சயமாங்கம்மா. இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறேங்கம்மா. நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். அதனால் வந்து அழகாக எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் சிறப்பாக வெளியில் வந்துடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி எவ்வளோ உங்களுக்கு மனசில் கவலைகள் எப்படி என்ன இருந்தாலுமே கூட யார் உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னா ஏதோ இருக்கேன்னு சொல்லவே கூடாது. எல்லாருமே மிக சிறப்பாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். நற்பவி. நன்றி. அற்புதமான விளக்கம் மேடம். பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றிம்மா. மகிழ்ச்சிம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த
புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சூரத்குமார். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷன் இந்த வாரமும் தொடருது. 12 மணி வரைக்கும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அது போலவே வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாட்களும் மதுரை, ராஜபாளையம், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் இது வரைக்கும் என்னோட பயணம் இருக்குது. ஏற்கனவே எல்லோரும் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். தேவைப்பட்டால் நீங்களும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நற்பவி. நன்றி. கண்டிப்பா மேடம். அதாவது 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மேடம். எங்களுடைய எல்லாருக்குமே எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுமா? ஏன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு என்னோட ரொம்ப நல்ல ஒரு நற்பவி. நன்றிம்மா. நற்பவி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.